நாளைய தினம் வந்து எங்களுக்கு ஃப்ளைட், அதாவது காலம் 11 மணிக்கு ஃப்ளைட்டுண்டா 7 மணிக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கணும். பெரிய ஒரு சஞ்சலம் ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வெள்ளம் புயல்னு சொல்லி ரெட் அலர்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க. கவலையாக அப்போ எல்லாம் ரெடி பண்ணி போட்டு இந்த மழையை நிற்க இப்போ வாகனங்கள் கொண்டு போகிறோம், வாகனத்தை பற்றி யோசிக்கணும், வந்து அப்படி பல விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ என்னப்பா மன்னாரம் பாரு கோம தானே அண்டாவுடைய அந்த பணிக்கு கேன்சல் பண்ண வேண்டாம், ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா. அதாவது இப்போ நம்ம வந்து போய்கொண்டிருக்கும்போது வந்து இந்த ஏரியாக்காங்கால போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாராச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிற்குது. 35,000 விட்டீங்க, அவ்வளோ கண்டு எத்தனை விட்டீங்க? அப்போ 35,000 விடும். அதான் போயிடலான்னு சொல்கிறாங்களே, இந்த மழை வெள்ளம் ரோடெல்லாம் பிளாக் கண்டு பார்ப்போம், பார்த்து போகக்கூடிய அளவு அப்படி கடவுள்கிட்ட கிருபை வந்துட்டு எங்களோட கூட இருக்கும் அப்பையும் சொல்லி நம்ம வந்து நம்புவோம். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து மழை போல் வந்து எல்லாமே வந்து பனி போல் வந்துட்டு ஆக்கினவர் வந்து ஆண்டவர். நூலில் பார்த்தியோ ஜீன்ஸை கிட்ட கொண்டு வச்சு முட்டி தான் பார்த்துருக்கான். கார் வருது அடே அண்ணே, அப்பா வாட்டா உன்னை விட ஒன்று சின்னதாக இருக்கு. அப்போ சரி தானே, என்னடாப்பா இப்படி ஒரு நிலைமையாக கிடக்குறாப்பா. கட்டணக்காக்கு வர விமானத்தை இந்தியாவில் இருக்கிறானா என்ன கதைடாப்பா இது? எது எது இது லண்டன் கிளியண்டிக்கு லண்டன் பாலனங்களுக்கு சரியில்லைப்பா. முதல் தொழில் செஞ்சுருக்கிற எங்களுக்காண்டி நான் வச்சுக்கணும். அப்போ 5,350 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தக்கா. இன்ஜனுக்கு எப்படி எல்லாம் விழுந்துருக்கா நிற்கல போகிற வழியில். ஓகே, அப்போ நேற்று பின்னேரம் வந்து ஷாப்பிங் வந்து முடிச்சோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேங்குக்கும் போயில டைம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் வந்து எங்களுக்கு ஃப்ளைட், அதாவது காலம் 11 மணிக்கு ஃப்ளைட்டுண்டா 7 மணிக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கணும். இப்போ நேரம் 11 மணி, நாங்கள் எங்களோட வீட்டை நிற்கிறோம். என்ன சொல்கிறது, மனசளவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு சஞ்சலம் ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வெள்ளம் புயல்னு சொல்லி ரெட் அலர்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க. அம்மா 2 பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாளைக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு புக் பண்ணியாச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக காற்றடிக்குது, மழை வந்துட்டு ஒரு அளவில் இருக்குது. அப்போ இப்படியாவது போகணும் என்ன சொன்னால், நாளைக்கு வந்துட்டு ஃப்ளைட்டு டைம் வந்துட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைமுக்கு நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்துட்டு எந்த ரூட்டால் போகிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. என்னென்றால் வவுனியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நொச்சிமோட்டை பாலம் வந்துட்டு ஃபுல்லாக மூடி வந்துட்டு தண்ணி பாயுதான். அதே மாதிரி அனுராதபுரம் அந்த மாதிரிக்கு இருக்குதான், புத்தளம் வந்துட்டு அதுவுமே அந்த மாதிரிக்கு இருக்குதான். அதே மாதிரி கொழும்பு சைடும் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு வெள்ளம் மழை புயலாம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம எந்த வாகனத்தில் போகிறது, எப்படி போகிறது, அண்ட் வந்துட்டு போகிறது சேஃப்டியாக இல்லையா, முன்ன வந்துட்டு பாதை பிளாக் பண்ணால் என்னென்ன போகிறன்ற ஒரு பேசிக் ஐடியாவே வந்து இல்லை. ஏன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே ஒரு நியூஸ் வந்து அறிஞர் வந்துட்டு புத்தளத்தில் வந்துட்டு ஒரு பஸ் வந்து தாண்டு அதை வந்துட்டு அதில் போன பயணிகளை வந்துட்டு ஹெலிகாப்டரால் வந்துட்டு மீட்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்ன செய்கிறன்ற ஒரு நிலைமை வந்துட்டு விளங்குதில்லை. ஒன்றுமே வந்து தெரியாமல் வந்துட்டு யோசிச்சு கொண்டிருக்கோம். போயே ஆக வேண்டிய சுச்சுவேஷன். நான் போகிறது வந்துட்டு ஓகேயா இல்லையா அப்படின்ற பல விஷயங்களை வந்துட்டு யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ இங்கே பார்க்கும்போது வந்துட்டு இப்போ நார்மலாக இங்கே அடிக்கிற காற்றை பார்க்கவே வந்து பயமாக இருக்கும். அப்படியே ஒரு உருண்டு ஒரு சத்தத்தோட காற்று அடிக்குது. அப்போ நீ அங்கால வந்துட்டு பாதித்து மக்கள் வந்துட்டு இறந்து கொண்டிருக்கிறாங்க, வெள்ளத்தால் வந்துட்டு அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை நோக்கி நம்ம தெரிஞ்சு கொண்டும் போகிறது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்படியான வெதரில் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு ஓடுதா இல்லையா, அது ஓடிக்கொண்டு இருக்குது. சேம் டைம் வந்து
ட்ரெயின்ஸு வந்து நிப்பாட்டிட்டாங்களாம், பஸ் வந்து ஓடையிலையாம். ஸோ அந்த மாதிரிக்கு சரியான மாதிரிக்கு பிரச்சனை போய்கொண்டிருக்குது வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். எல்லா இடமும் ஒரு இடம் இல்லை, ஒரு இடம் வந்து இல்லை, எல்லா இடமுமே வந்து அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நாங்கள் முதல் பிளான் பண்ணது இன்றைக்கு நைட்டு விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் விடிய இறங்கிடும், இறங்கிட்டு அப்படியே ஓகே ஆகும். ஆனால் இப்போதைய சுச்சுவேஷன் படி இப்போ இறங்கினா தான் என்ன சரி பார்த்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதுலேயும் வந்து உண்மையாக என்ன மாதிரி எதால் போகிறோம் கொல்ல போகிறோம்ன்றது தெரியல. ஒரு பக்கம் உடல் நிலைமை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது, வந்து இருமல் தடிமன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரம் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு வெதர் ஒரு பிரச்சனையை கொடுக்குது. கட்டாயம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு, அங்கே வந்து ஹோட்டல் புக் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து புக் பண்ணியாச்சு வந்துட்டு. அப்போ அதுகளை கேன்சல் பண்ண முடியாத ஒரு நிலைமையும் இருக்குது. அப்போ என்ன தான் செய்கிறன்றதோ ஒரு பெரிய ஒரு யோசனையாக வந்துட்டு போய்கொண்டிருக்குது. என்றால் இப்போ எந்த ஒரு பயணத்துக்காண்டி இப்போ அவங்க தம்பியாக்களை அப்பாக்களை கூட்டிக் கொண்டு போகிறேனே, நீ அவங்கள பற்றி யோசிக்கணும். அதே நேரம் வந்துட்டு இப்போ வாகனங்கள் கொண்டு போகிறோம், வாகனத்தை பற்றி யோசிக்கணும். வந்து அப்படி பல விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டியிருக்குது. என்ன சொல்கிற வந்து கேன்சல் பண்ண வேண்டாம், ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா. அதாவது இப்போ நம்ம வந்து போய்கொண்டிருக்கும்போது வந்து இந்த ஏரியாக்காங்கால போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாராச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. நம்ம அதோடய வந்துட்டு ஸ்டாப் ஆகிற ஒரு நிலைமை தான் வரும். வந்து இல்லை போகக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு மாற்று வழி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ட்ரை ஒன்று கொடுத்து போகத்தான் வந்து பார்ப்போம். என்ன சொல்கிறது, நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம். முடியாட்டி வந்து விட வேண்டியதான். இல்லை அப்படின்னு சொன்னால் போகக்கூடிய மாதிரி வசதிப்பட்டால் போக வேண்டியதான். கடவுள்கிட்ட கிருபை வந்துட்டு எங்களோட கூட இருக்கும் அப்பைன்னு சொல்லி நம்ம வந்து நம்புவோம். கட்டாயம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறது, மழை போல் வந்து எல்லாமே வந்து பனி போல் வந்துட்டு ஆக்கினவர் வந்து ஆண்டவர். அப்போ இதுலேயுமே வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இப்போ விளக்கிடப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து லக்கேஜ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த ஜீன்ஸு வந்து ஒரு கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்குது. அப்போ அதை கொண்டு ஒரு டக்கண்டு வசந்துகிட்ட கொண்டு அடித்து போட்டு அப்படியே அதில் அக்கா விட்டு அடியில் கொண்டு காரை விட்டு போட்டு வேனில் போகிறது சேஃப்டின்னு நினைக்கிறேன். சொன்னால் கார் வந்து ஒரு சின்ன ஒரு சாமான், அதை விட ஒரு சின்ன வெள்ளம் கண்டாலும் டக்கண்டு அப்செட் ஆகிடும். வேன்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து ஒரு சின்ன வெள்ளம்னு சொன்னால் போகலாம். ஸோ அந்த மாதிரிக்கு வேனில் போகலாம்ன்ற ஒரு ஐடியா அண்ணாவையும் கூட்டிக் கொண்டு பார்ப்போம். கர்த்தர் தாமே கூட இருந்து இந்த பயணத்தை வழி நடத்தும் அப்படின்னு நம்புகிறேன். சில வேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் வந்துட்டு வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஓகே இருக்கும். அப்போ இது வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்தியா நாளில் இதை அப்லோட் பண்ணுவோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதான ப்ளாக்காக வந்து இருக்கும். வேணுமென்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அப்படியும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இதை போட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்த மற்ற வீடியோக்களை வந்து போட்டுட்டு போடுறது வந்து ஒரு கன்ஃபியூஷனை வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அதால் எடுத்த ஆர்டரில் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இப்போ இங்கேருந்து வந்து வெளுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கிருபை வந்து எங்களோட கூட இருந்து வழி நடத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெளுக்கிறோம். கடவுள் சொல்லியிருக்காரு வந்து உனக்கு ஞானத்தை தந்திருக்கேன், அதன்படி நட அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளும் வந்து நமக்கு ஏற்ற ஒரு ஞானம் ஒன்று இருக்குது. ஸோ அதன்படி போகக்கூடாதுன்னு சரி, உண்மையிலே போகக்கூடாதுன்னு சரி, இன்றைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் போகிறது சரியான மாதிரி ரிஸ்க்கு. நான் இப்போ எல்லாரோடையுமே கதைச்ச வகையில் ரிஸ்க்காக தான் இருக்குது ஃபுல்லாக வந்து. பட் இருந்தாலும் நம்ம நிதானித்து அறிஞ்சு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இப்போ போகிறோமா அடிங்க என்னென்று வெளிக்கிறோம். இப்போ வெளிக்கிட்டாச்சு போகிறோம். வேலைக்கு போனால் தானே பார்த்துக்கிட்டு செய்யலாம். ஏன்டால் இப்போ நாளைக்கு 7 மணிக்கு நிற்கணும். இப்போ என்னென்னா வேறு மனுஷனா பரவாயில்ல, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சுல்லோ. ஓ அப்போ மற்ற இரவு இங்கேருந்து விளக்கிட்டோன்னு செய்யவும் இல்லை. அப்போ இப்போ விளக்கிட்ட தான் சரி. அப்போ வேறு விஷயங்கள்டா கேன்சல் பண்ணலாம். இது டிக்கெட் புக் பண்ணினது இல்லை, ஒன்றும் செய்யலாது. ஃப்ளைட் ஓடுது, ஃப்ளைட்டு பிரச்சனை இல்லை. இங்கே தான் இந்த வாகனங்கள் பஸ்ஸுகள் ட்ரெயின்கள் தான் நிப்பாட்டியா.
அதான் நல்லா போகலான்னு சொல்கிறாங்களே இந்த மழை வெள்ளம் ரோடெல்லாம் பிளாக் கண்டு பார்ப்போம் பார்த்து போகக்கூடிய அளவு அப்படி அதான் பிளாக்குன்னு தான் சொல்கிறாங்க போகக்கூடிய அளவு போவோம் அப்படி போக இயலாதுன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை அதானே வேறு என்ன இடையில திரும்புகிறான் அதுதான் கொஞ்சம் தூரம் இப்போ ஓடக்கூடிய அளவு போயிட்டோம்னு சொன்னாங்களே கொஞ்சம் டைம் இது வரும் தானே அப்போ அதுக்கிடையிலையும் பார்த்து மாற்று வழியிலையும் செய்யலாம் தானே. ஓ நான் வலுக்கிட்டேமோ ஆமாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரமத்தை வாங்கணும் அந்த வசந்த் இந்த கடையடி போகிறனோக்கா அந்த ஜீன்ஸ் இருக்கா கீழே கொஞ்சம் பட்டி அடிக்கணும் நீங்கள் வீட்டடிக்க நீங்கள் வீட்டு இப்போ நீங்கள் வேறு கணக்காக இருக்குமோ ஓ சரி வாங்க திருப்பி இங்கே வந்தா ஆகணும் அண்ணா வரத்தான் இருக்கணும். இந்த கதவை சாத்தணும்டா அப்போ ஏன்னப்பா கொடுப்பாங்க கிடையாது தானே இது தம்பி சாத்தின்னு வா. மிஸ்டர் சுமன் ஒரு அடி நீ போ. அவன் எங்கேயோ போயிட்டான் ரெடியாக நிற்க சொல்லு மான் அதுதான்டாப்பா அது இல்லை கரைச்சல் அது ரெடி ஆகிடலா ஏன் டவுனுக்குள்ள என்னதுல நீங்க அடுத்து முடிஞ்ச வீடியோ அப்ப என்ன செய்ய போறீங்க? ஓ இந்த அண்ணா ஐயா அண்ணா அடே ஓமடா அடே மான் பான் வளர்க்கணும் போம் ஓ போயலாம் இல்லை மழையாம் பார்ப்போம் பார்த்து போவோம்பா என்ன செய்யற செய்யல போயாகணுமே இல்லை நீ வீட்டை போனான்னு பாரு அக்கா விட்டு எனக்கு ஹார் விடணும் இப்போ விழுக்கிடுவோம் இப்போ விழுக்கிட்டா நான் பார்த்து போகலாம் எல்லா மழை இல்லை சரி கார் ஒன்றுவே ஆடா இதை நம்பி போயிடலாடா பெரிய அதான் ஓடி சாத்துப்படி அடிச்ச மாதிரி இது கொஞ்சம் குறைக்கலாம் ப்ரோ அண்டை எத்தனை விட்டீங்க 36 விட்டீங்க காரம் எத்தனை நிற்கிறேன் ஆத்து என்ன வெள்ளாட மழை அவனு 39 நிற்குது 35 விட்டீங்க அவ்வளோ கண்டு எத்தனை விட்டீங்க 36 அப்போ 35 விடும் என்ன குழம்பு போகலாம் வெள்ளம் அங்கே உங்க இப்படி இந்த மட்டக்களப்பு சாயந்தரம் வருது அம்பாறைக்கு வருது இல்லையே அம்பாரு கல்மைக்காங்க அம்பாரு அது அந்த கார் போய்க்கு பார்த்து நிற்கிறாங்களேடா அம்பி அதுதான் ஏன் அப்படி செஞ்சாங்க அதுதான்டா இப்போ அதை விட ஆனால் அவங்களுக்கு இப்போ பொருவா இப்போ நாங்கள் இருக்கிறோமே இப்படி அந்த ஒரே மாதிரி பள்ளம்னா அப்படி போய் கொண்டு இருக்கிறா என்னென்ன அவர்த்தவன் அப்படி தாழுது அந்த பள்ளம் வாங்கல
அது எப்படிறாப்பா இப்போ நான் இங்கே டேய் இப்படி பேர் நான் நடந்துட்டு வரேன் திடீர் 2 பேர் மட்டும் பல்ல மாறிடுறா அது என்ன எத்தனை பேர் பார்க்குறாங்க அந்த கார் போயிட்டு இல்லை அம்மா பாவடா அதுக்குள்ள பேத்தியா இருமா அவன் சின்ன ரெண்டு வாழ வண்டியாடாப்பா அவனுக்கு ரெண்டாக எல்லாம் சும்மா தெரியும் அவனுக்கு தெரியாது பொறுத்த வாங்கி வந்து இல்லை தெரிஞ்சாலும் ஒரு தான் உறங்க மாட்டானே பயமே இல்லை ஆறுதான் இது பயப்படாம இருப்பான் அதுதான் பிரச்சனை ஐயா இப்போ என்ன ஆனால் அந்த ஏரியாக்காரரு தெரிஞ்சுக்கிதான் தம்பி இந்த இடத்தை பற்றி அது எவ்வளத்த வெள்ளம் இருக்குமோ எவ்வளத்த இது இருக்குமென்னு சொல்லி நோமலாக யோசிப்பேன் இப்போ இவ்வளத்த வந்து ஒரு தாள் தான் நம்ம தெரியும் தான் இவ்வளத்து அப்படி பள்ளம் இல்லையாண்டு அதான் அந்த சனத்தை பேசியும் வீடியோக்கள் போட்டோன்னு நான் பார்த்தீங்க இதை கொடுக்கட்ட உங்கள்கிட்ட எப்படி அடிக்க நீங்கள் அடிக்கிறீங்க நம்பே நூலை மாற்றி செஞ்சிருங்க இந்தா கொடுத்து அங்க அம்மா ஒரு நாள் பிந்தி வந்திருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கூடா ஏதாவது உண்டு முடிவு வந்துக்கூடா இவளுக்கு பக்கம் போல கல்லிக்கு வீடியோக்கேண்ணே இவளுக்கு இவளுக்கு அந்த எங்கட எவர மாதிரி யார் என்ன ரூவண்ணே மாதிரியோ இல்லை நூலில் பார்த்தியோ ஜீன்ஸை கிட்ட கொண்டு வச்சு முட்டி தான் பார்த்துருக்கான் இங்கே நிற்கிறேன் பம்பலாக போகிற ஒரு வழியில் என்னென்ன காற்று என்னென்ன வெள்ளம் என்னடா செய்யுது அது ஒன்றும் செய்யல என்ன பார்த்து நிற்க வேண்டியன் இதுக்குள்ள கொடு 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 ஒன்று கொடுக்கறதில்ல நீளத்தை அடிச்சா சரி கீழே மட்டும் அடிச்சா சரி விருப்பம்னா மேலே கொஞ்சம் அடிச்சு இல்லை இல்லை அண்ணே தாங்க கடை அண்டை கொண்டு வந்து அந்த ஜீன்ஸ் மாதிரி 4500 சாமான் பாவாடா ஆனால் 2000 ரூபாய்க்கு இந்த லாபம்டாப்பா ஜீன்ஸ் இல்லை உங்களோட நீங்கள் அடிச்சு கொடுத்தது பலூன் பாக்கெட்டில் எல்லாம் பச்சையில் அடிச்சு கொடுத்தீங்க புது 4500 ஜெமினி கணேசன் அவங்களோட ஜீன்ஸ் தான் இது ஒரு காலத்துல பேசினா மாறும் இப்போ ஆக்ஸ்போர்ட் காரை பாருங்க விரும்பி ஒழிச்சுதான் டே மலையாள பிரச்சனை யோசனை அந்த விட்டுட்டு போயிடுவோம்டா என்னத்தை ஞாபகப்படுத்தும் நீங்கள் செக் பண்ணுறேன் ஃபோனில் என்னென்ன விட்டுட்டு போகிற நீ ஜதுவுக்கு அடிக்கிறாளா சாடியா கூட்டிக்கணும் ஜது என்ன அதுதானே இப்போ எது மூன்று அப்போ உடனே கூட்டிடணும் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண நூல் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது போல கடாப்பா ஆ இந்த மாதிரி நேரங்களில் என்ன வீட்டில் ஆமா அந்த மரவண்டி கிழங்கு நல்ல சம்பல் நல்ல இருக்குமே என்னடாப்பா யூஸ்வலாக பார்த்தப்ப இவங்களுக்கு
நியூஸ் அக்னி நியூஸ் தட்டி பேட்டா நியூஸ் தட்டி பேட்டா சும்மா போகலாம் தண்ணியோட அடிச்சு யாழ்ப்பாணம் எப்பயுமே சேஃப் தான் இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ எல்லா இடமும் இல்லை எங்கட பருத்துறை உண்மையாக சேஃப் தான் தெரியுமா எந்த காலத்துலேயும்டா கருத்துறையில் அந்த ஏரியாவுக்கு மட்டும் போக பயமாடு ஜட்ஜி ஏன் அங்கே போவான் நான் பெட்ரோல் அடிக்க போகணும் கார்கள் அடிக்கிறாப்பா தண்ணி அந்த முன் கண்டினிக்கு அடிக்குதான் கார் அடிக்க காத்து தாரே ஓடி வந்து நான் பயத்துக்கு வெள்ளங்கள் கூட இல்லை நோமலாக கூட இல்லை வராது அங்கே மட்டங்களவு சைட்லாம் ஃபுல்லாக குளம் மாறும் வாங்கதவளை திறந்து விட்டாச்சு படம் சரியா படம் முடிஞ்சுதா ஆ ஒரு படம் முடிஞ்சுதா பாடி கற்றுக்கொள்தா நீங்களாம் இருக்கிறீர்கள் டெய்லர் கொண்டா இதெல்லாம் வட்டி கட்டி விட வந்தையா இப்போ நாங்கள் என்ன இதில் வட்டுற அதை கலட்டிட்டு இருக்குல்ல சரி அதை செஞ்சு விட்றேன் ஏன் அதை வச்சுருந்தேனே அப்புறம் இந்த கதையை கேட்டால் தம்பி எல்லாம் எடுத்துடுவோம் பாருங்க அவன் நாள் முந்தி பிடிச்ச வேலை நீட்டுறான் ஆ மலையாளுக்கு குளிக்கிறான் வழியா நான் வேலை நீட்டா செய்வான் பாரு சரி இப்போ அவன் சொல்கிறான் இப்போ ஊசி தான் காட்டுற கடவும் திருப்பி விட்டுறான் தான் வட்டி போடாத ஊசியை காட்டுறான் பார் ரோல் மாடல் தானே இன்னொன்று இருக்குது அவன்டாங்கட விஷயம் இது இந்த எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் எல்லாம் போட்டுட்டு பவனியான திரும்ப ஆள் கார வருதா டே இங்கே அவர்கிட்ட கூட பேர் அப்படியே ஃப்ளட் ஆகலைக்கா 2 கம்பி எடுபட்டாலும் தெரியல பாடிக்கல நம்ம இப்போ ரோட்ல போய் அலாட்டிப்பாரா ஏனே மீது தான் பிளாக்கோ அதாடா மழை தானே காரணம் சின்ன ஆற்று பெருக்கிறா அவனுக்கு சின்ன ஆற்று பெருக்கிறா உங்களுக்கு என்னடா வயசுக்கு எந்தாச்சும் இருக்குல்ல வெளியில் மனுஷன் படுற பாடு ஆ என்ன பாடு பூனைக்குட்டி கலந்து மாதிரில இருக்கு உனக்கு எங்கேயோ ஃபோன் பண்ண சொல்லடா இந்த எங்கேடா ஒரு இடத்துல இல்லைடா ஆ செம்மையா குழம்பு பண்ணிடும் எடுக்கலாம் மாவட்டம் மங்கையுனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து மழை சூட்டுவேன். இது உங்களுக்கு மலைக்குரிய கிஃப்டப்பா. அவன் அவன் கடனுக்கும் இந்த வேலையில் கடைசி ஒன்றும் செய்ய மாட்டான். சின்ன ஒரு கத்திரிக்கோள் போட்டாலும் காசு விட்டு தான் செய்வான். கத்திரிக்கோளத்து பட்டினாலே காசு கொடுத்து தான் பட்டுவான். ஆனால் காருக்கு வந்தாங்க கேட்பான் எங்க ஓ பஸ் ஓடுதேடா பஞ்சு நம்மளோட பஸ்ஸுகள். அதுக்கு சீரியஸாக பதில் சொல்கிறவர். ரோசாக்கள் மழைக்கு ஒன்றும் செய்யாதானே வேலையில் நீட்டை பார்த்தியோ படின்னு. தம்பி ஜீன்ஸுனா பிடிச்சி கொண்டுதோ எல்லாம் வெக்கப்பட்டு ஆகலாங்கடா. என்ன சேர்ந்தே உங்களை வச்சு தொழில் செய்யலாங்கடா. வடிவேல் சொன்ன மாதிரி. போலீஸ்காரன் அக்கறையை சொல்லுறாப்பா. என்ன கவனம் கவனம் கவனம்.
இங்கே வாருங்கோ அங்கே வாருங்கோ ரைட் போமா அப்பாவுக்கு செருப்படுத்தாச்சு பாபா ஓ அடே சாடா வெயில் அடிக்கிறாடே அது பாட்டு அடே ஆள் என்னம்மா இங்கே அண்ணே இங்கே வாங்க அப்பா வாட்டா வேணும் அப்பா வாட்டான்ற லேடிஸு கொண்டு வைக்கிறீங்க இங்கே இது ஓகே 48 இது பிள்ளை இது நோக்க 48 எவ்வளோ பெருசாக இருக்கும் இங்கே வச்சு பேர் இது பெருசா பாலுக்கு நீ போட்டு பேர் அண்ணா இதுக்கு குறைஞ்ச சைஸ் 42 44 ஆகட்டும் ஓ அப்போ இருக்கு கொஞ்சம் கால் சின்ன ஆப்ரேஷன் பாவாட கட்டையில் பாப்பேண்டி மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ வச்சோம் நோகாம் இது சரியாகும் சரி உஷாமன் தான் உன்னை விட ஒன்று சின்ன சொன்னேன் அப்போ சரி தானே ஆ கீயது 2000 சொல்லுங்க ஒன்று 1950 மீனாக்காட்டு 3 தடவை இல்லை சொல்கிறீங்க ஆ என்ன செய்யறது ஆனால் நிலைமையை பார்த்தீங்களோ 1950 சொன்ன உங்களுக்கு என்னட்டு 1000 ரூபா கிடக்குன்னு யோசிக்க கவலையாக கிடக்குன்னு சுற்றி 1200 தரல பிரச்சனை இல்லை இப்போ காசு பிரச்சனை டேய் உண்டு அகண்ட யோசிக்க இல்லையா சுற்றி வந்து ஆள்கிட்ட கடன் வச்சா அப்புறம் குழம்பு இதால் போகிற நேரமெல்லாம் கூப்பிடும் உண்மை இல்லையே சாமான் இப்போ கிடந்தானே அதான் பிறகு இல்லாட்டி பிறகு அண்ணன் பிறகு எடுப்போம் பிறகு இல்லை எப்படி செய்வோம் 1000 கொடுத்துட்டு விட உங்கள் 1000 தந்துட்டு 800 அப்புறம் 1800 எண்பதாயிரட்டா என்ன செய்வோம் ஆ சரியா ஓகே ஓ அப்படி தம்பியாக்கள் ஒரு கால் நம்ம இதால் போய் கொடுத்துட்டு போவோம் பிறகு அதுக்கு அவன் போக மாட்டான் எடுக்கிறதுக்கு போக சொல்லாமல் இருக்கான் கொஞ்சம் எடுத்துண்டா இப்போ மழை நேரம் கடன் வச்சான் சரியில்லை ஹலோ கொழும்பு போகணுமாப்பா அதுதான் இப்போ யோசனை போயிடலான்னு சொல்கிறான் வேன்லாம் போகும் அதுதான் எதாவது போகிற வாரம் ஒன்று கிடையாது ஆ எது சரி ஏன்னா சரி மன்னார் ரோடு என்ன விளக்கம் வந்துச்சு மன்னார் ரோட்டெல்லாம் நேற்று ஒரு அக்கா வந்தாண்டு காலம் மன்னார் ரோட்டா புறா மன்னார் ரோட்டா வேட்டா என்ன இந்தா இது அவனை பேசு வை கஞ்சாட போல ஒரு பாஷையில் என்னப்பா ஹாத்து அப்போ என்னவா வார பிளேட்டில் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க கட்டுனாங்க வரும் 6 ஆள் ஹலோ ஓ பாடா சொல்லுங்க ஓ கட்டுநாயக்காவுக்கு வர ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு அனுப்பினா அப்போ அவையானே நமக்கு ஆசை அவங்க ஃப்ளைட்கா அதான் என்னென்னு தெரியல நீங்கள் வெளுக்கிடுவோம்டா புரியல் இல்லையே ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம் வேண்டா எங்கட கீழ் சுவிட்சை தட்டி விட்டா மீதாக்கும் பேன் அப்படியே மீதான் தொண்டு அங்கால ஓடிக்கொண்டு வரேன் ஓ ஓ சரி சரியான காற்று சுற்றி அடிக்கிறதால காய்ச்சி கொள்ளால நான் அப்புறம் அடிக்கிறேன் அவங்களுக்கு போய் அடிக்கிறேன் நேரம் போகுது ஓ சரி
ஆசை மாமா பாட்டாடி ஏன் ஆ இல்லையா இந்த ஏ அம்மா இல்லையே ஆ அது என்னடா வயதுலேயே இறங்கி சொல்லியாங்க ஓ என்ன காத்துடா இப்போ வேட்டானே டேய் திரு அடே என்னடா இப்போ இப்படி ஒரு நிலைமையாக கிடக்குறாப்பா கட்டணக்காக்கு வர விமானத்தை இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா என்ன கதைடாப்பா இது உண்மை கதை என்றால் என்னடா இப்போ விளங்க இல்லைண்ணே ஒரு கால் நீ மானங்காடி அடிச்சு அக்காட்டடி வர சொல்கிற அப்போ அதுக்கப்புறம் நம்ம அப்போ போய் கூட்டின்னு போக முடியும் அப்படி வாங்க அப்போ போய் அவனை அப்படி அக்காவட்டையில் காரை விட்டு போட்டு வேன் எடுத்துக்கொண்டு வந்து லக்கேஜ் ஏற்றிட்டு போவோம் மேடா அப்படி செய்யும் மழை ஒரு கொஞ்சம் கூட அப்படி இதால் வருவோமேடா ஏன்டா அப்புறம் லக்கேஜ் இதுக்கு வைக்கவே இல்லாடா இப்படியும் பரத்தணும் ஜெல்லா கிளி ஏற்றணும் வீட்டை வந்து அது போகணும் அப்படி பெஞ்ச அண்ணா வந்துட்டு ம் எப்படி போய் அலுவலம் முடிச்சுட்டு வரோமே அண்ணன் நிற்குந்தேன் நடக்க ஆஜிவான் என்னென்ன ஆலஜி கடை தந்து கொடி அவன் யோசிக்கிறான் அதில் விட சொல்லுது நல்ல மனசு ஆனால் நம்ம இப்போ போகிறோமில்ல இந்த காருண்ட சத்தம் கெளிய விட்டுட்டு சத்தமே வந்து காட்டும் என்ன விளக்கம் காத்த பாரு காத்து கடவுளி என்னடா இங்கே பிடிக்க கொழும்பெல்லாம் கடும்பியலாம் அவனை யாருக்கும் இருக்கா வீடியோ கொண்டு அடித்து பார்க்கணும்டா வெதர் இருக்கா நீர் கொழும்பு நிலவரம் என்னன்ற காரியமே அம்மா மழை கொஞ்சம் என்றாலும் விட்டால் தான் தண்ணி ஓடுமாடா மழை விடாமல் பெய்யுமாடா அதே அளவு வெள்ளம் இல்லாட்டி அதை விட கூடின வெள்ளம் தான் ஒன்று இருக்கும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான்டா பெருகுது என்னடாப்பா செய்கிற கடவுள் எனக்குண்டா மண்டை காயிடாப்பா என்ன செய்கிறது எது செய்கிறேன்னு ஒன்றுமா வழங்குதே இல்லை இங்கே காவோலையில் இன்னொரு இது பார்த்துங்க ரோட்டால் ஆட்டோன்னு போய் கொண்டு ஆட்டோக்கு மேலே மரம் முடிஞ்சு வந்துருக்கு பார்த்துங்க இன்னொரு தகரம் கொண்டு போகிறது தென்னை மரம் போடுறது அது என்னடாப்பா என்னண்டு என்னண்டு ஏண்டா என்ன நடந்த தகரம் கொண்டு போறது தென்னை மரத்தை தென்னை மரம் வண்டிட்ட தென்னை மரம் பட்டி அப்புறம் காட்டுறானே சீவிதிக்கிறா என்ன புதுனண்டாப்பா இது அதனால நம்ம கூடியதுடாப்பா இது தென்னை மரத்தை தகரம் பட்டு அதானே ஏஐ வந்து தான் இன்றைக்கு இவ்வளோ புயலே வந்தது என்னண்டு தம்பி அந்த மெயின் ரோட்டுக்கு வருதுடா வெள்ளம் அதை மெயின் ரோட்டை விட அந்த மற்ற இடங்கள் அப்போ மேடாக இருக்கணும் மேடாக இருக்கும் அதே நேரம் அப்படி தண்ணி வாங்கியிருக்கேன் முக்கியமாக குளக்கட்டெல்லாம் திறந்து விட்டுருப்பான் வவுனியா குளம் கும்பம் தானே யோசிச்சு இப்போ ஆள்கிட்ட வேனுங்களை கொடுத்துட்டா என்ன ஆட்டம் உண்டு இந்த பைக்கே ஒன்று இந்த அடி அடிக்குது பிறக்கா மான் ஜோசிப்பா இது என்ன ஹோதாடாப்பா மழையண்டு போய் போத்து கட்டிக்கணும் கூட போண்டு பார்த்தா இப்படி ஒரு கரைச்சலா கிடக்கணும் என்ன சரி ஜீவா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கோல் அடிக்கிறோம் உங்களுக்கு டேய் ஒன்றை காசு இல்லை நான் தான் கோல் அடிச்சினார் உங்கள் காசு பப்பலை பாரு அவன் திருப்பி இருக்க காசு இல்லைன்றான்டா அவனை கொஞ்சம் எழுப்பு ஹலோ 1 2 3 4 5 6 சுண்டுக்குழி பூவே அடி சுண்டி வச்ச தேரே வாழைப்பழத்தோளே வளர்க்குறேண்டி நானே எது எது
அரிசி வாங்க அரிசி வாங்க எங்கதானே நேற்று சொன்னேன் 3/4 கிலோ அது இது உளுத்தம் ஓ சரி இது லண்டன் பெரியம்மா கனடா சித்தப்பா அப்படி சொன்னால் கண்டாடு பொய்யா போடுவேன் இது லண்டன் கிளியண்டிக்கு லண்டன் பாலனங்களுக்கு இங்கே இது என்ன விலை இது 1700 ரூபாய் 100 ஓ நீங்கள் 100 டாக்கோ 50 மொத்தமாக 1700 இது 1800 1 கிலோ இது ரெண்டும் சேர்த்து சரியா 1350 அப்போ சின்ன கணக்கு ஐயோ வேற இது என்ன இது சொல்லுங்க வரணும் சொல்லுங்க வர 1700 வடை 1800 மற்றது உளுத்தம்மா 1350 1350 4850 மான் காசு இருக்கிற 5000 கிடக்கு அவனே சரி ஆக மாட்டான் மனுஷிகள் எடுக்க போகிறான் இது வந்து கொடுக்கலாங்கள மாற்றி செய்கிறான் நடக்கணும்டா தாரா அதே காசு கணக்கு பார்த்தாச்சு 4850 ரூபா தா எடுத்து பேக்கில் சர்மியக்கான உழைப்பை ஊக்குவிங்க மக்களை பாருங்க அவ்வளோ நீட்டாக செஞ்சு வச்சுக்கிறான் அந்த பைத்த மணியாரம் அது எல்லாம் சேர்த்தேன் உனக்கு இந்த அறிவு ஐயோ கடவுளே பாத்தியா கதை எதுக்கெல்லாம் அதை போய் எங்கே வருதுன்ற உங்களை பிளாங்க வேணும் பொறுங்க இப்போ நான் ஆரம்பித்து வைக்கிறோம் எல்லாம் பாரு ஒன்றுக்கு யோசிக்க மோனிகா சரி படம் முடிஞ்சு உள்ள கவுண்டர் நான் பார் சரி அவனை கேட்டுப்பாரு சொன்னான்டா மார்க்கு வச்சுப்பான் கொண்டா ஒரு 6000 காசு சமையல் கொடுத்து சரியில்லைப்பா முதல் தொழில் செஞ்சிருக்கிற எங்களுக்காண்டி நான் வச்சுக்கணும் இப்போ 5350 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்ததுக்கா சாமானுக்கு 5000 உங்களுக்கு செஞ்ச கூலி 5000 அப்படி இல்லை இப்போ மாண்பு ஜூட்டி போல இந்த இதெல்லாம் விட்டுட்டே செய்யலாம் சரி போமே யோசிப்பேன் நேற்று விழுக்கிட்டு போகலாமா அப்போ நாங்கள் இடத்துல போகிறேன் அக்காவிட்ட போய் வரான்டா பிரியோ போய் நான் அப்படியே வெயிட் பண்ண தான் ஆகணும் அதுக்கு இங்கே வெயிட் பண்ணி நின்று பிறகுது என்ன செய்யணும் சொல்லுவாங்க ஜீன்ஸ் போட்டுருவாங்க என்ன அதான் அப்போ வந்து இதில் வட்டி வச்சுக்க சாப்பிட லீக்ஸ் அப்படி எல்லாரும் வெள்ளம் வாங்கடா அதான் இப்போ எதாவது போகிறோண்டே அதை பார்த்து இல்லை போகணும் பிள்ளைகிட்ட மெயின்டா போகலாம் சர்மியாக்கா அந்த மலைக்குள்ளேயுமே எனக்கு சொன்ன உடனே செஞ்சு தந்தா காணுதானே என்ன இப்போ போய் பயணமே தடப்பட்டாதான் கவலையாக இருக்கும் நான் தின்ன வேண்டி வந்துடும் 10,000 ரூபா வடையே மலையாள யோசனை பாப்பம் டேஸ்ட்டே செக் பண்ணி பாப்போம் அக்னி டேஸ்ட்டே செக் பண்ணி பாருங்க அது டேஸ்ட் நீ தேங்காய்ப்பு சேர்த்துனா கொண்டு போகிறது கொஞ்சம் விலை இருமன்ட்டு இது முதல் செய்து பார்த்தேன் தேங்காய்ப்பு சேர்த்து அப்போ குளிச்சு தான் போய் அங்கே கொண்டு போய் கொஞ்சம் விலை இருமன் அங்கே தேங்காய்ப்பு சேர்க்கலையா உண்டு என்ன மாதிரி இருக்கு லைட் ஆடுற மாதிரி ஸ்வீட்டோட கொண்டாடு அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் அந்த இது விளாங்க வேணும் ஒன்றும் கழிவு இல்லை கட்டணு கழுவி விடுற மாதிரி கக்கல கக்கல இதுக்கே கக்கல விடுறேன் மோட்டர் விட்டுறோம் குளிக்க அப்புறம் அப்போ பிடிச்ச நான் அக்காவிட்ட போய் அக்கா சொல்லி சொல்லி நடுவில் பார்ப்போம் நம்மளுவான் இப்பயே வந்தவன் நம்மளாம் வந்து நம்மளுக்கு சரி போயிட்டு வரமா
உண்மையில அந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு போயேதான் தெரியுது. சாப்பிட நிற்க தெரியல, சாப்பிட்டு போயேதான் தெரியுது. ஹலோ அவன் உடுப்பில்லைன்ற உடுப்புண்டதெல்லாம் போகிற ஆளை விடுற வாரம் அவ்வளோதான் கதை. அதுதான் பேர் உடுப்பு வந்து கிடக்கிற போட்டுன்னு சொல்லு. 10 நிமிஷம் டைமா? இந்தியன் பயணம் வாழ்க்கையில் மறக்க முடியாது பயணமே இருக்கும். போய் என்ன பேரன் மன்னார் ரூட்டு என்ன கிளியரன்ஸ் என்ன ஆயிடா ஆளாச்சு கேட்கலாம். மன்னார் ரூட்டு மன்னார் டு மதவாச்சி போய் மதவாச்சியால் அங்கே அன்றாவரம் போயிடாமேடா. இப்படி போனாலும் அங்கால அப்படி தான் நீ போவோம். நம்ம இதால் போனாலும் இப்போ இதை கடந்தாலும் அங்கால இப்படி மேலாம் தெரியாது. மட்டக்களப்பு போய் போனா என்ன பிடிக்கலாமா? மட்டக்களப்பும் கொஞ்சம் இல்லை அடி பிடிக்கலாம். இப்படி போய் மட்டக்களப்பால் போய் கதிராம போய் காலி போய் அப்படி வரணும். எந்த ரோட்டு போனாலும் வேணே நேற்று தான் ஆகணும். இன்னும் இதுக்குள்ளேயே வந்துட்டாங்களா? எச்சரிக்கை. மின்சாரம் விடாது. மின்சாரங்கள் சற்று துண்டிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் எனக்கு தங்களிப்பாங்க. அவனும் பூட்டை இருக்கப்படுற அடுங்களுக்கு இந்த நேரத்தில் பயணம் கேட்குது. பயணம் உண்டு என்ன செய்கிற மற்ற அதை விட நம்ம அடுத்த வாழ்க்கையை பார்க்கத்தானே வேணும். இப்போ எங்கேயாவது செட்டில் ஆகி வேலையை ஒன்றை பார்க்கத்தான் வேணாம்ல. அதோட இயற்கையை என்ன சொல்லித்தரப்போ வாரது இயற்கையை சொல்லிட்டு வாரது. இயற்கையை பார்த்து நாங்கள் புக் பண்ண கறிக்கல என்ன வெதரை பார்த்தா புக் பண்ணுறேன். அன்றைக்கு என்ன புயல் அடிக்குமோ மழை அடிக்குமோ? இப்போ அக்கா இது மினிக்கு நம்படி வரைக்கும் உங்கோ தாரம் அடித்து கிழிச்சறிஞ்சு ஜாசமா ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துட்டாளா கொஞ்சம் ஜாதி கிடையில. சர்மியக்காக நல்ல சந்தோஷமா இருக்குமா? வினக்கட்ட வேலை இப்போ கணக்க செய்கிறதுக்கும் கொஞ்சம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குடாப்பா. அதுதான் நேற்று நான் என்னென்றால் சுட கொண்டு வரணுன்றோடு நேற்று சொன்னேன். விளங்குது சூடாறக்கூடாதுல்ல முதல்ல சொன்னால் சிக்கல். இதுக்குள்ளாலே ரெண்டு பெறப்போகிறான். அது பாட்டு வெங்கடையில் பட்ட பரவாயில்ல, அவன் வேனில் படக்கூடாது. காற்றுண்டா இன்னும் காத்திருக்கிறா கொஞ்சம் இன்ஜனுக்கு எப்படிலாம் விழுந்துருக்கண்டா நிற்கல போகிற வழியில். என்னடாப்பா எங்கே நிற்கிறான் அந்த புயல் ரிங்கு உங்க டாஸா அவள் முப்பு கொடுத்தி வளையறாள் வேலையில் அப்படி உள்ளுக்கே வேணாம். நீங்கள் இறங்க போ. நீங்கள் இறங்கி போகணும் அடுக்கணும். கனவிலே நான் வரத்தானே தினமும் இரவிலே நெல்லா கூட தேவை ஒன்றை நான் மிஞ்சும் 10 ரூபா தான் 10 ரூபா தான். அப்புறம் என் மூண்டை கொடுப்பேன் 2 ரூபா ஒன்றை நான் தப்பும் சூறாக சொல்லுவேன் நான். என்னடாப்பா மழை கேம்பஸு போயா நீ போயிட்டு வந்துட்டியா போத்தான் பிறகு என்னட்டு போன நீ 2000 வந்துட்டியா ஏன் போனி
இப்போ ரெயின் மோடே இல்லையா? அது என்ன ஆக்கினேப்பா, ரோட்டெல்லாம் பிளாக் ஆகும். என்ன போகிறேன் நாளைய காலம் ஃப்ளைட்டு என்னத்தில் என்னண்டு இப்போ உங்களால் போகிறேன்டா நார்மலாக ஃப்ளைட்டுக்கே பயம், இப்போ இதால் பயப்படுறாக்கு. மேசம் பேர் யார் பாவங்கடா பசிஸ். இங்கே எப்படி மழை பெய்யுதுன்னா தம்பி அனத்த மாடத்தை யோசிச்சுப்பார். ஓ காரை விட வேனில் போகிறோம் நல்லமாக்கா. கார் பதிவு சின்ன சின்ன தண்ணிகளுக்காக போகாது, வேனண்டா கொஞ்சம் வரல போகும். கருமையாக அடுத்த உடனே எடுப்பா வேற, அடுத்த உடனே எடுப்பா வேற சர்மையாக. இந்தா ஹலோ, இங்கே அந்த இது பைத்தம்பனியா கணக்கு 5000 கூட தந்துட்டு வந்துட்டேன் போலக்கா. 4850 ரூபா. ஓ அதான் சொல்றேன், 5000 கூட தந்துட்டு வந்தேன். அது மாறிக்கிறான், அவன் வீடியோ பிடிச்சி நிற்கிறான்டா போல. இங்க நான் சும்மா எடுத்தாங்க மானங்க. இப்போ என்ன செய்யறான்? டக்குன்னு வர சொல்லுங்க, டக்குன்னு வர சொல்லுங்க. ஓகே இங்கே ஹலோ ओके ना मात्या මොකද කරන්නේ බං යන්නේ නැතුව මේ දැන් තමයි ලාස්ට් යුන ඔක්කොම මේ අර මේ ගෙදර කට්ටියට එම කියලා ඔව් දැන් යන්න ලාස්ට් වෙන්නේ මේ අනුරාධපුර පුත්තලම් පාර යන්න බෑලුද බෑ දෙයියා මං ඔයාලට කිව්වනේ ඉතින් එන යන්නේ කොහමද එන ඉතින් යන්න බෑ මං කිව්වා යන්න එපා අද අතරමං වෙනවා ඔයාලට වවුනියා කොන්ටැක්ට් එක නැතුව අර තියෙනවා වවුනියා යන්න බෑ තමයි කියන්නේ කට්ටිය යන්න එපා කියන්නේ. ඉතින් එතකොට මොකද කරන්නේ එතකොට? ඉතින් දෙයියා මෙහාට පුතේ අපි මොනවා කරන්න යන්න බෑ. කොහොමරි මෙතනින් වවුනියාට යන්න බෑ. වයින් වෙලා අන්ඩෝව යන්න බෑ. මම වඩා කන්ටැක්ට් නම්බර දුන්නා නේද? ඔව් ඔව්. ඒ නම්බර කතා කරලා බලන්න නිකම් ගිහින් අතරමං වෙන්න එපා. දැන් මනුස්ස ජීවිතේ සල්ලි නෙවෙයිනේ. ඒක තමයි. ගන්නවනේ රටේ හරිද? ඒන වවුනියා යට වෙලා ඔක්කොම යන්න බෑ අර හැමතැනම. එහෙනම් මේ වෙන මන්නාරම් පාරේ කොහොමද දන්නේ? ඔයවත් යන්න බෑ. කොහොමවත් අන්ඩෝව යන්න බෑ. මන්නාරම් කියත් යාපන කියත් තූතු කොරියත් මරණපුර යන්න බෑ. අන්ඩාවුර යන්න බෑනේ ඒකනේ. ඔයාලට මම තේරුම් ගන්න මම ඉතින් තවල් දෙපා වටි ඉන්නේ ඒකනේ. ඒකනේ. එතකොට මොකද? එහෙනම් බලමු මම මේ යන්නේ මේ වවුනියා වෙනකන් යනවා. එහෙම බැරිවොත් ඉතින් ආයෙ එන්න තමයි තියෙන්නේ. ආයෙ කරන්න දෙයක් නැහැ. ඉතින් වවුනියාට යන්න එපා. ඔය වවුනියා පොලිසිය නම්බර දෙන්න. නෑ මේ වවුනියා යනවා කියන්නේ වවුනියාට එහාට යන්න නෑ. දැන් වවුනියා යද්දී අපිට පේනවනේ යන්න බෑ කියලා. යන්න බෑ. ඔය දැන් යන්න බෑ. ඔව් දැන් යන්න ලාස්ට් වෙලා ඉන්නේ. අපි යනවා. එහෙම බැරි වුණොත් අපේ මේ කට්ටිය ඉන්නවනේ වවුනියාව හරි මේ ඊට කලින් හරි ඒ හරිය නතර වෙනවා. මොකද යන්නේ මම? මේ වෑන් එක යන්නේ. හරි. ඔයනම් ඔයාගේ කෝලා දෙන වවුනියාව පොලිසිය මොනවද මට කෝලා දෙන්න මම කතා කරන්න. හරි thank you යන්න බෑ. හරි මාත්‍යා thank you. දැන් පිටත් නෑනේ. මේ ඔව් පිටත් යන්නේ මේ පටන් ගන්න දැන්. යන්න හදන්න. හරි ඕ thank you මාතේ ඕ போ ஆட்டா நொச்சி மூட்டை யாழுவாண்டுக்கு நொச்சி மூட்டை யாழுவா கோல் எடுக்க இல்லையாப்பா அடிச்சா கேட்கலாம்டா பசி அதுக்கு பிரியா வழியில கூட வீட்டுக்குள்ள விடியல் கொடுத்தவனே விதி பிடிச்சு ஆறடியால வர அடியோடு சாஞ்சது
அந்த பிளக்கிறது சார்ஜ் பிளக்கிறது எடுத்து சரியாக வாரம் ஓ அரை கொண்டு பையன் எடுத்தியா இந்த கார் எடுத்தீங்க இந்த காது வரேன் ஒருதான் தெரியுமா காலை நாய் கொண்டு கொண்ட கலைச்சுட்டு நாயே ஆ உண்மையாங்க கூட உண்மை ஜோக்கா மாத்திரம் ஏய் இப்போ ஜினிசாங்களோட மூளை வாங்கி போய் மரத்துலேண்டு புது வெக்கம் ஆனால் என்ன சொன்னாலும் எங்கே நடந்தானே சொர்க்கம் தெரியுமா உண்மையா தம்பி அம்மா கிட்ட வாட என்னையா எங்களோட ஒரு தண்ணி பிடிக்காது என்ன ரோட்டு ப்ளாக் ஆகி அவ்வளோ எங்கே எனக்கு ரோட்டு புது ரோட்டில் அதே புது ரோட்டில் ஏனே இல்லை எல்லாம் உடஞ்சி அள்ளிக்குமே இல்லை நம்ம முயற்சி செய்யாவிட்டால் தான் தப்பு முயற்சி செய்வோம் பாமௌண்ட வேன் வர என்னதை சொன்னால் உடனே வந்துடுவான் மழை வெயில் குளிர் வராமல் உன் காதல நாரம்மா நீ பாம்பர் குடக்கம்பி வரும் குடக்கம்பி வரும் அம்பா எதால போடுறா எல்லா இடம் வெள்ளம் கெடி தாண்டுமா பாடிக்கு உண்மையாடாமான் பஸ்ஸே போகுது இல்லையா ரோனியாவில் நாளை டிக்கெட்டில் புக் பண்ணியாச்சு அதான் இப்போ போகக்கூடிய அளவு தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப விசராகடா பசி நாங்கள் போகிற கடையில் ஓடி முடியாது மழை பெஞ்சொண்டில் இருக்குது மழை பெய்யாட்டி ஓடுமென்னு சொல்ல மழை பெய்யுது இல்லை நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருக்கு போலீஸ்காரன் அடித்து போனான்னு நினைக்கிறேன் அங்கே போயிடலான்ட்டு தம்பி டக்குண்டு வீட்டை போகிறோம் சலசலண்டு லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு டக்குண்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியா மென்னார் ரோட்டுக்கு போவோம்டா மென்னார் ரோட்டுக்கு அவசரத்தில் மணிக்கூடம் கட்டி இல்லை போய் கேட்டோம் இப்படி ஏற்றி போட்டு இப்போ சுற்றி வர்றது என்னடா ஒரு பெரிய தலையடி பிடிச்ச வேலையாக கிடாப்பா என்ன சாமான் டிஷ்யூவா ஆ எப்படி பை வடிவு தான் பையெல்லாம் வடிவாக கிடக்கு இந்த பாடு தான் அப்படியே கிடக்கு பையன் பையன் போட்டும் இப்படி போட்டும் ஆ ஓ ஓ புட்டுப்பாடு இல்லையா புட்டுப்பாடு புட்ரா புட்ரா ரைட் இதுக்கு பெருசு காமிக்கும் பார்
பஜ்ஜி பஜ்ஜி தர அதையும் பண்ணி பூ ம் அதையும் பண்ணி பூ பூ கவலையாக அப்போ எல்லாம் ரெடி பண்ணி போட்டு இந்த மழையை நிற்க இதுதான் பூட்டாட்டு பை சரி 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 உடுப்பு எடுத்து படிச்சு வைங்க ஒரு பொட்டியை கொடுங்க ஆ இல்லை போய் எத்தனை இல்லை ஆகும் கொஞ்சம் தான் இப்போ வச்சு இப்போ பூட்டை விடாத போல அரிசி மாவு ஓ கொடுத்தம்மா சரி சரக்கு தரேன்